இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு வழிபாட்டில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைச்சுற்றலர்கள் 13-20 இயேசுவின் அடையாளத்தையும் திருச்சபையின் அடித்தளத்தையும் வெளிப்படுத்தும் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இதில் இயேசு தாம் யார் என்ற கேள்வியை எழுப்புகின்றார். பேதுரு அவரை உயிருள்ள தேவனுடைய குமாரன் என அறிக்கை செய்ய இயேசு திருச்சபையை கட்டுவதாக அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இயேசுவின் அடையாளம். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதியில் மக்கள் தன்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்ற கேள்விக்கு மக்கள் ஸ்நாபக அருளப்பர் என்றும் எலியா என்றும் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் என்கிறார்கள் என்ற பதில் வருகிறது. ஆனால் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று இயேசு சீடர்களை பார்த்து கேட்க பேதுரு தனது விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். நீர் உயிருள்ள கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிறார். இது உண்மை மனித அறிவால் அல்ல, பரலோக பிதா அதை பேதுருவுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்கிறார் இயேசு. இவ்வாறு விசுவாசத்தை அறிக்கையிட்ட பேதுருவை பாறை என்றும் உன்மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றும் அந்த திருச்சபையை பாதாளமோ தீய சக்திகளோ வெல்ல இயலாது என்றும் பரலோக ராஜ்யத்தின் சாவிகள் பேதுருவிடம் கொடுக்கப்பட்டது. நீ பூமியில் எதையெல்லாம் கட்டுவாயோ அவையெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும் என்ற அதிகாரத்தை இயேசு அவருக்கு தருகின்றார். இதன் ஆன்மீக பொருள் என்னவென்றால், இயேசு யார் என்ற சரியான அறிவு விசுவாசம் மற்றும் மனித முயற்சியால் வருவதில்லை, மாறாக கடவுள் தரும் கிருபையால் மட்டுமே வெளிப்படுத்தப்பட முடியும். திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தில் பாறையில் கட்டப்பட்டுள்ளது. அதை எந்த தீய சக்தியும் அழிக்க இயலாது. நற்செய்தியை அறிவிப்பதும் பாவங்களை மன்னிப்பதும் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெய்வீக பணி ஆகும். அதை யாராலும் தடை செய்ய இயலாது. இயேசுவின் பணிக்காக அபிஷேகம் செய்யப்பட்ட அவரின் பேதுருவின் வழித்தோன்றல்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் இவையாகும். ஆகவே ஆயன்களாக அபிஷேகம் செய்யப்பட்ட அனைவருக்கும் இப்பணி புனிதமான ஒரு கட்டளை ஆகும். அதை செயல்படுத்த இயேசு கடவுளின் குமாரன் என்ற விசுவாசம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு